வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒரு சாதாரணமான ரயில் டிக்கெட்டை கூட எடுக்க முடியாத திருட்டுத்தனமாக ரயிலேறி அமர்ந்து வந்த கருணாநிதிக்கு இன்றைக்கு உலகத்திலேயே அதிகப்படியான சொத்து குவிப்பு. இவர்களுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் என்பது தொலைக்காட்சி நிறுவனம், ஊடகத்தினுடைய மிகப்பெரிய பலம், அரசியல் அமைப்பு, அனைத்து இடங்களையுமே கைப்பற்றி எங்கிருந்து வந்தது இவ்வளவு சொத்து? அன்றைக்கு ரயில் பிரயாணத்தில் டிடிஆர் முறையாக வேலை செய்திருந்தால், அவர் அன்றைக்கு கண்டித்து இறக்கி விட்டிருந்தால் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அதிகப்படியான கடன் சுமை 12 லட்சம் கோடி கண்டிப்பாக வந்திருக்காது. ஆனால் இந்த 50 வருடங்களினுடைய சொத்து இவ்வளவு அதிகபட்சமான ஒரு சாதாரணமான எழுத்தாளராக இருந்த கருணாநிதிக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு சொத்து? இதை அனைத்துமே முழுமையாக 50 ஆண்டுக்குரிய வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். இது மக்களுடைய அனைத்து வகையான சொத்துக்களை முழுமையாக கைப்பற்றி இன்றைக்கு அந்த குடும்பம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆடம்பரமான செல்வாக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஆட்சி அமைப்பில் வந்த பின்பு தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய மானத்தை மிகப்பெரிய அளவில் பலவனமாக்கி கற்பழித்து 34,000 பெண்கள் இந்த 5 வருடங்களில் அதனுடைய வழக்குகள் இன்றைக்கும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அந்த பெண்களுக்கு எதிராக பதிவுபட்டு இன்றைக்கும் அந்த பெண்களுடைய மானம் பறிபோனாலும் அவர்கள் எங்கோ மனநல சரியில்லாத காப்பகத்தில் அடைக்கப்பட்ட பெண்களாக இன்றைக்கும் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற அவலநிலை, இதை மீண்டுமே இதுக்குரிய சொத்து குவிப்பினுடைய வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். எங்கிருந்து இந்த சன் நெட்வொர்க்குரிய பணம் முதலீடு வந்தது, கலைஞனுடைய அந்த கலைஞர் டிவியினுடைய எங்கிருந்து முதலீடு வந்தது என்பதற்குரிய அனைத்து வகையான விசாரணை எடுக்கப்பட வேண்டும். ஒரு சாதாரணமாக ஒரு கட்டணம் ரயில் பிரயாணத்தில் பயணம் செய்ய முடியாத வந்த நபருக்கு இவர் ஒரு திரைப்படம் சார்ந்த நடிகரோ அல்லது இவர்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்களோ மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு எழுத்தாளருக்குண்டான அந்த கட்டணத்தை அதிகப்படியாக கூட்டினாலுமே இன்றைக்கு இவர்கள் சேர்த்திருக்கும் சொத்துக்கள் என்பது மிக அதிகப்படியான சொத்துக்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அதிகப்படியான இன்றைக்கு கடன் சுமைக்கு காரணமே இந்த குடும்பம்தான். இதற்குரிய முழுமையான வழக்குகள் பதியப்பட்டு இவர்களுக்குரிய அந்த வழக்குகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு எழுத்தாளராக வந்த நபருக்கு இவ்வளவு ஒரு செல்வாக்கு என்றால், ஒரு சாதாரணமாக இன்றைக்கும் கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல் இன்றைக்கும் அவர்களுக்கு நிரந்தரமற்ற வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களும் வரியை மீண்டும் மீண்டும் அதிகப்படியாக செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது நம்மளுடைய மக்களின் உரிமை, ஒரு தனிநபர் ஆதிக்கம் அல்ல என்பது இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.